அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தோட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த பச்சை பசையில் இருக்கிற இலைகளுக்கு நடுவுல அந்த ஊதா நிற பூக்கள் சிரிக்கிறத பாக்குறப்போ ஒரு விவசாயியா என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க, என்னங்க உங்க செடி மட்டும் இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, என்ன ரகசியம்னு. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன செடிய எப்படி இவ்வளவு பெரிய புதரா மாத்துறது, பூக்கள் கொட்டாம காய் பிடிக்க என்ன செய்யணும்னு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இடையில ஒரு முக்கியமான டிப்ஸ் காத்துட்டு இருக்கு. பாருங்க, இந்த செடியோட வளர்ச்சி நிலைய. இப்போ இது பூக்கிற பருவத்துல இருக்கு. கத்திரிக்காயை பொறுத்தவரை தண்டு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். நம்ம மண்ணுல ஈரப்பதம் எப்பவும் மிதமா இருக்கணும். ரொம்ப அதிகமாவும் இருக்கக்கூடாது, காஞ்சு போயும் இருக்கக்கூடாது. நான் இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன் தெரியுமா? இயற்கை முறையில தயார் செஞ்ச தொழு உரமோ சரியான இடைவெளியில கொடுத்த உயிர் உரங்களும் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். செடிய சுத்தி களை இல்லாம பாத்துக்கிட்டாதான் நாம விக்கிற உரம் அப்படியே செடிக்கு போய் சேரும். விவசாய நண்பர்களே, கத்திரிக்காயில பெரிய சவாலே இந்த பூக்கள் கொட்டுறதுதான். பூக்கள் அதிகமா பூத்திருக்கு, ஆனா காயா மாற மாட்டேங்குதேன்னு கவலைப்படுறீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் சத்து குறைபாடுதான். நான் இதுக்கு தெளிச்ச ஒரு முக்கியமான கரைசல் பஞ்சகவ்யா. அது மட்டும் இல்லாம தேமூர் கரைசல் தெளிக்கிறது மூலமா பூக்கள் உதிர்வதை தடுத்து ஒவ்வொரு பூவும் பிஞ்சா மாற நம்மால செய்ய முடியும். இங்க பாருங்க, இந்த ஊதா நிற பூக்கள் ஒவ்வொன்னும் நாளைக்கு ஒரு தரமான கத்திரிக்காய மாறப்போகுது. அடுத்ததா இந்த இலை ஓட்ட விழுறது, தண்டு துளைப்பான், இதெல்லாம் கத்திரிக்காயோட எதிரிங்க. முடிஞ்ச வரைக்கும் ரசாயனத்தை தவிர்த்துட்டு வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் தெளிச்சு பாருங்க. செடி ஆரோக்கியமா இருக்கும், நாம சாப்பிடுற காயும் விஷமில்லாத காயா இருக்கும். நம்ம சேனலோட நோக்கமே விஷமில்லாத விவசாயம் தானே. இந்த தோட்டம் இன்னும் சில வாரங்கள்ல அறுவடைக்கு தயாராகிடும். அப்போ இதோட விளைச்சல் எவ்வளவு இருக்குன்னு நான் உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க தோட்டத்துல கத்திரிக்காய் செடி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. விவசாயம் காப்போம், ஆரோக்கியமா வாழ்வோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.